என்ன பண்ணிருக்க? ஆல் ஐசாரன் ரஃபான்னு ஸ்டோரி போட்டுட்டு இருக்கேன்டா. என்னவாம்மா? தெரில, அங்கே ஏதோ சண்டை போயிட்டு இருக்கு போல. என்னன்னு தெரியாம போட்டுட்டு இருக்கியா? எல்லாரும் போடுறாங்க, அதான் நானும் போடுறேன். இதாங்க பிரச்சனையே. சரி, என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். போல 2 கண்ட்ரீஸ்ல நடக்கிற வார் தான். இப்போ இஸ்ரேல், காசா. அந்த காசாக்கு கீழே இருக்கிற ஒரு இடம் தான் ராஃபா. அந்த ராஃபால பலஸ்தீனியன் சொல்லி சொந்த நாட்டிலேயே அகதிகள் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் எல்லாம் இருக்கிற இடம் தான் ராஃபா. இன்னும் இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஆக்காம ஈஸியாக சொல்லணும்னா, நீ வா வெளியில. ஸோ இவன் வந்து ஹமாஸ், ஓகேயா, ஹமாஸ் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து காசாவில் வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கோ. ரிலீஜியன் வைஸோ இல்லை ஏதோ ஒரு வைஸோ வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன். நீ வந்து ராஃபா, நான் வந்து இஸ்ரேல்னு வச்சுக்கோ, ஓகேயா. இப்போது இவன் வந்து ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியோ இவன் என்னை வந்து அட்டாக் பண்ணுறான், சரியா. ஒரு பாம் பிளாஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுறான் இவன் என்ன. நான் வந்து யார் அடிக்கணும்? அவனை அடிக்கணும். ஆனால் நான் உன்னை அடிச்சிட்ருக்கேன், அது தப்பு தானே? இப்போ இந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டில் காசால் இருக்க கவர்மெண்ட்ஸ் வந்து ராஃபால் இருக்க பலஸ்தீனியன்ஸ் கிட்ட இந்த டென்ட்டில் போயிருங்க, உங்களுக்கு இதுதான் சேஃப் ஜோன் சொல்லி அமுச்சு விட்டவங்க அன்றைக்கி நைட்டே லைனாக பாம் பிளாஸ்ட் ஆகிருக்கு. இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருந்த 45 பேருமே செத்துட்டாங்க. அதில் இருக்க 100 பேருக்கு மேலே வந்து காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 45 பேரில் மேக்ஸிமம் இருக்கிறவங்களுக்கு நமக்கு எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலான் இருந்தவங்க தான் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் சின்ன குழந்தையோட தலை இல்லாமல் அவங்க அப்பா அந்த குழந்தைய தூக்குறாரு. அந்த அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அதே ஹமாஸ் இவங்களை அட்டாக் பண்ணாங்க, இவங்க அவங்கள அட்டாக் பண்ண சொல்லி வயலன்ஸ்க்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணல. இந்த அலும்பு பசங்க சேனல் மூலயமா நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, அந்த குழந்தைக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், எதுக்கு சத்தம் என்ன எதுவுமே தெரிஞ்சிருக்காது. எங்கேயோ தானே இது நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நிறையா வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இலங்கையில் சொந்த ஊர்லேயே அகதிகளாக வெளியேற்றப்பட்டாங்க. கான்ட்ராஸ்டாக பார்த்தீங்கன்னா வீரப்பன் கேஸ் கூட இதுதான். வீரப்பன் தப்பு பண்ணாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் போலீஸ் யாரை கொண்டிருக்கணும்? வீரப்பனை தானே கொண்டிருக்கணும். ஆனால் அதில் பாதிக்கப்பட்டவங்களும் கொல்லப்பட்டவங்களும் யார்? இடையில இருந்த பாவப்பட்ட மக்கள் தானே. இதுதான் இது எல்லாத்துக்கும் ரீசனா? இதுதான் ரீசனான்னு கேட்டால் சொல்ல முடியாதுங்க. நிறையா வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னமோ போயிட்டு இருந்திருக்கு. ஸோ நம்மளோட அவேர்னஸ் என்னென்னா, ஒரு ஸ்டோரி போடுறதுக்கு முன்னாடி ஏன் போடுறோம் எதுக்கு போடுறோன்னு தெரியாமல் போடுறதுக்கு, இதை பற்றி கொஞ்சமாச்சு அவேர்னஸ் ஆகிட்டு நம்ம போடுற ஸ்டோரியாக இருக்கட்டும், நம்ம பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம கோவத்தோட வெளிப்பாடாக இருக்கட்டுமே தான் நான் சொல்ல வர்றது. நம்மளால் என்ன மாறப்போகுது அப்படின்னு யோசிக்காமல், அது மாறுதோ இல்லையோ நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்கோம்.